பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையோடு கூட தொடங்கிறது. அந்த நாள் முழுவதும் நமக்கு அது மகா பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையோடு கூட தொடங்குங்க. நிச்சயமாகவே அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும், சந்தோஷம் சமாதானமான நாளாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான மகிழ்ச்சி, ரெண்டத்தனையான சந்தோஷம், சமாதானம், ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா 40வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 40:1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கவலையில் கண்ணீரில் கிடக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அது மட்டும் இல்லை, அதனுடைய போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனுடைய அக்கிரமம் எல்லாம் நிவிர்த்தி ஆயிற்று, எல்லாமே அடைந்து முடிந்தாயிற்று, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எதனால் அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாம் முடிந்ததுன்னு போய் என் ஜனத்துக்கு சொல்லுங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை இப்பொழுது நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார். ஒன்று கூட பெண்டிங் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சிருச்சான், பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 61:7. பாருங்கள், ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்கள், நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வேறு இடத்துல போயில்லை. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் காலம் ஒரு அமைதியாக இருக்கிற காலம் மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கேன்னு ஒரு சைலண்ட் பீரியட் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்திருக்கு. அந்த நாட்களில் நம்ம ஒரு செடியை நம்ம நட்ட வச்சோம் அப்படின்னா அது வெளியே வர்ற வரைக்கும் ஒரு அமைதியான காலம் எடுத்துக்குது. அந்த செடி மேலே துளிர் வர்ற வரைக்கும், வேர் பற்றி அது மேலே அந்த செடி நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே அது வேலை நடந்துகிட்டே இருக்குது, மண்ணுக்குள்ளே வேலை நடந்துகிட்டே இருக்குது. அது வெளியே ஒருத்தருக்குமே தெரியாது, அதை நம்ம தோண்டி தோண்டி பார்க்க முடியாது. பாருங்கள், அந்த செடி மேலே கொஞ்சமாக ஒரு இத்தினூண்டா ஒரு பச்சை கலர் அந்த மண்ணுக்குள்ளே தெரியும். பாருங்கள், ஒரு சின்னதாக நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுவோம். நான் விதை போட்டேன், இன்றைக்கி என்ன இருக்குது, ஒரு இத்தினூண்டு செடி வளரப்போகுது, பச்சையாக தெரியுது, ஒரு இத்தினூண்டு குறுத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சைலண்ட் பீரியட் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இருக்குது. பாருங்கள், மண்ணுக்கடியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்து, யாருடைய வாழ்க்கையை எடுத்து ஆண்டவர் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறாரோ, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறாரோ, அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சைலண்ட் பீரியட் இருக்குது. பாருங்கள், அந்த நாட்கள் வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக அவருடைய பாதத்தில் அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டியிருக்கு. அந்த நாட்களில் நம்ம நிறைய வெட்கம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்க வேண்டியது போல இருக்கலாம்.
நிறைய நாள் நம்ம துக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒன்றுமே நடக்காதது மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த சைலண்ட் பீரியடில் நம்ம அமைதியாக, ஆண்டவரே உங்களுடைய பலன் எனக்கு தேவை, உங்களுடைய பலன் எனக்கு தேவை, உங்கள் கிருபை, ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய கிருபையை பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த நாட்கள் ஆண்டவரே உங்கள் கிருபை இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையானதில்லை, இன்னைக்கு அவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமாக இருக்குது. ஆண்டவரே உங்கள் கிருபை, உங்கள் கிருபைன்னு சொல்லி அவருடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக நம்ம அப்படியே மெதுவாக போகும் பொழுது நிச்சயமாகவே எப்படி இருக்குமா? 7வது வசனம், ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். எந்த இடத்துலலாம் லட்சையை அனுபவித்தீங்களோ, துக்கங்களையும் கவலைகளையும் அனுபவித்தீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குமா? சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். எல்லா பிளஸ்ஸிங்குமே எப்படி இருக்குமா? ரெட்டிப்பு, எல்லாத்துலேயும் ரெட்டிப்பு உண்டாயிருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நமக்கு எப்படி இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இது என்னைக்கு இருந்து நடக்க போகுது அப்படின்னு இந்த சைலண்ட் பீரியடில். இப்போ ஒரு வேளை நீங்கள் அந்த சைலண்ட் பீரியடில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், வெளியே ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அமைதியாக ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்களில் அவர் உங்களை கீழே விழுந்து விட மாட்டார். அவருடைய கரத்தில் உங்களை ஏந்தி அவருடைய தோளின் மீது உங்களை போட்டுக்கொண்டு அவர் அப்படியே உங்கள் கால் கீழே படாமல் உங்களை அப்படியே தோளில் போட்டு நடத்தி செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை நீங்கள் அமைதியாக பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும், எப்படி ஆண்டவரே நான் இந்த பாதையை கடந்து வந்தேன், எப்படி நான் தான் இதிலெல்லாம் நடந்து வந்தேனான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். எப்படி இத்தனை ஆண்டுகள் நான் இப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்பட்டு நம்மளே திரும்பி பார்க்கும்போது நானா இப்படி நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்ணே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. பாருங்கள், இன்னொரு அற்புதமான வசனத்தை பார்க்க போகிறோம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12 ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள். எப்படியெல்லாம் ரெட்டிப்பான நன்மை நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சகரியா 9:12 வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, 11 கூட வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற வார்த்தை இரட்டிப்பான நன்மை. பிசாசு நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டு போன எல்லாத்துக்கும் மாறா ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? ஒரு நன்மை இல்லை, நான் எல்லாத்தையும் டபுள் மடங்காக நான் உனக்கு தரப்போகிறேன். யோபனோட வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் பாருங்கள். ரெட்டிப்பான நன்மை, எல்லாமே ரெட்டிப்பானது. 1000 கழுதை இருந்துச்சுன்னா 2000 கழுதை, 1000 ஒட்டகம் இருந்துச்சுன்னா 2. இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். யோபோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ரெட்டிப்பாய் நடந்தது. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீங்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் வெட்கம் அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் எடுத்து எழுதி வைங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் அந்த இடத்த எல்லாம் நிரப்ப போகிறார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு அது உங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீர்னால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம்னு பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை, அவர்தான் நம்மளுடைய நம்பிக்கை, அவர்தான் நம்மளுடைய கோல். இந்த சைலண்ட் பீரியடில் தயவாய் முறுமுறுக்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே உங்கள் கிருபை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன்னுடைய பலவீனத்தில் என் பலன்
பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவரே, இந்த பலவீனமான நேரத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, என் கிருபை உனக்கு போதும். இந்த சைலண்ட் பீரியடில் அவருடைய கிருபையை நம்பி வாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, ஆண்டவரே நான் உங்கள் பின்னாடி வர்றேன், ஆண்டவரை முன்னாடி விடுங்க, அவருடைய வார்த்தையை முன்னாடி விடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடங்க. சங்கீதம் 32:8 நம்ம படிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை அழகாக நடத்தி கொண்டு போவார். தன்னுடைய தோள் மேலே தூக்கி போட்டு கொண்டு உங்களை சுமந்து செல்வார். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சைலண்ட் பீரியடில் உங்கள் கால் கீழே படாது. அவர் தன்னுடைய கால்களில் உங்களை சுமந்து கொண்டு செல்றதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள்னு வசனம் சொல்லுது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. என் ஜனத்துக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், அவங்க தன்னுடைய எல்லா பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடைந்து தீர்ந்தது, அதன் போர் முடிந்ததுன்னு போய் சொல்லுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்கிறாரு. அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தாவே, இன்றைக்கு நீர் தரப்போகிற இந்த ரெட்டிப்பான நன்மைக்காக நன்றி, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையின்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். துக்கத்தை களைந்து போட்டு சந்தோஷத்தை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.